ஸ்பெயினில் போயிட்டு ஸ்பெயின் போர்ச்சுகல்லாம் போயிட்டு வராரு, ஜாலியாக இன்ப சுற்றுலா சுற்றுறாரு, சிங்கப்பூர் ஜப்பான் போகிறாரு. ஏதாச்சும் வந்துச்சான்னு கேட்டால் லூலு மால் வந்துடும் அப்படின்னா லூலு மால் போய் பாருங்கள். உச்சநீதிமன்றம் சொன்னதையே உயர்நீதிமன்றம் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிவிட்டான். யூஜிசி ஆக்டை காரணம் காமிச்சு. அப்படின்னா அந்த பயம் உங்களுக்கு இருக்கு இல்லையா? எப்படி வந்து சந்திரபாபு நாயுடுக்கு 26,000 கோடியும் 14,000 கோடியும் பீகார் முதல்வருக்கு வெள்ளத்தடுப்புக்கு 26,000 கோடியும் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது அவங்களுடைய டிஸ்கஷனில் இருக்கு. தமிழ்நாடை வஞ்சிக்கிறதுன்னு நம்ம சொல்லலாம். அது டிஸ்கஷன் எடுத்துக்கலாமா, இல்லை அவங்க நம்பி தான் ஆட்சி இருக்குது அதனால அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கலான்னு எடுத்துக்கலாமா? நிறைய எம்பிஸ் இருக்காங்க. பிஜேபி சார்பாக ஏன் எந்த ஒரு முஸ்லீம் எம்பி இல்லை? அது நம்ம அவங்கள தான் கேட்கணும். தேவையில்லை. ஆக்சுவலி தேவையில்லைன்ற சார் நம்ம ஒரே ஒரு முஸ்லீம் எம்பியே கிடையாது. பிஜேபிக்கு முஸ்லீம் எம்பி கிடையாது. ரெண்டு நாள் போர் நிறுத்தத்தை பண்ணினாரு. யார் பண்ணாரு? மோடி பண்ணாரு. அதான் சார் நம்ம ஆளுங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தார். அதான் சார் ரஷ்யா யுக்ரைன் நடக்கிற போரை தடுக்க முடியுது, இங்கே இந்தியா பாகிஸ்தான் நடக்கிற போரை தடுக்கிறதுக்கு ட்ரம்ப் வரதா இருக்கு. நாங்கள் அணுகுண்டு போட்டுருவோம், இஸ்லாமிக் பாம்பை வந்து இந்துக்கள் தலையில் போட்டு அடிச்சிருவோம் அப்படின்னு அந்த மிரட்டெல்லாம் நடக்கவே இல்லை. அதே என்ன சார், இந்தியாவுக்கு வந்து பாம்பு போட்டாங்கன்னா இந்துக்கள் மட்டும் சாவாங்களா? ஆனால் வந்து ட்ரம்ப் வந்து கோபத்தை வெளிக்காட்ட முடியாமல் உள்ளுக்குள்ளே எச்சில் முழுங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறார். அதான் சார் இவ்வளோ தப்பு பண்ணுறாரு மோடி ட்ரம்ப். அவருக்கு வந்து நம்ம ஹவுடி மோடி அப்படின்னு மீட் நடத்துகிறோம். எல்லா பேச்சு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் வாசுதேவன் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் அன்புதாசன் சார். எப்பயுமே நம்ம முதல்வர் சொல்லுவாரு தமிழ்நாடு போராடும் வெல்லும்னு சொல்லுவாரு. இப்போ போராட்டத்தை விட்டுட்டு வெள்ளை கொடி கட்ட டெல்லி போயிருக்காரு போல, எப்படி பாக்குறீங்க? நீங்களே வெள்ளை கொடி அப்படின்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப அநியாயம் பண்றீங்க அன்பு, ரொம்ப தப்பு சார். நாங்க வந்து மாநில உரிமைக்காகத்தான் போயிருக்கோமே தவிர வெள்ளை கொடிக்காக போல. இது பாட்டுக்கு நடக்குது. ஏன்னா டாஸ்மாகில் ஊழலே நடக்கலையே. டாஸ்மாகில் ₹1 கூட ஊழல் நடக்கலை. அப்படிங்கும்போது எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. எங்களுடைய மடியில் கனம் இல்லை, அதனால் வழியில் எங்களுக்கு பயமும் இல்லை. நாங்கள் வந்து மாநில உரிமைகளை மீட்பதற்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அதுக்கு தான் வந்து ஜோசப் குரியனுடைய தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சிருக்கோம். அதுக்கு ஒரு 6 மாதத்தில் இன்டர்ம் ரிப்போர்ட் கொடுப்பாங்க எலெக்ஷனுக்கு முன்னால். பயமே இல்லைன்னா 4 வருஷம் கழிச்சு நீ தேவை மீட்டிங் ஏன் போகணும்? அதாவது எனக்கு வந்து ஜெயலலிதா ஞாபகம் வருது. என்டிசி மீட்டிங் போகிறாங்க, நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங் போகிறாங்க. அங்கே போயிட்டு பேசும்போது 10 நிமிஷத்தில் அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்போ மன்மோகன் சிங் வந்து அடுத்து வர கூப்பிடுறாரு. உடனே இந்த அம்மா வெளில வந்துட்டு திட்டிடுறாங்க, இது மாதிரி ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். அதே மாதிரி பிளானிங் கமிஷனில் மன்டேக் சிங் அலுவாலியா கூட சண்டை வருது. ஜெயலலிதாவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஸ்டாண்டு தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, மன்மோகன் சிங் அவங்க கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னால் வாஜ்பாயோட கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து நாங்கள் கேட்குற அமௌண்ட்டை அவங்க கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க ஜெயலலிதா பீரியடில் மாநிலத்தினுடைய நிதி நிலைமை என்ன இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அவங்களுக்கு வந்து ரெவன்யூ சர்ப்ளஸ் இருந்தது. ரெவன்யூ சர்ப்ளஸ்ஸு, அப்புறமா கேபிட்டல் சர்ப்ளஸ் இல்லைனாலும் பரவாயில்ல. அதாவது ரெவன்யூ சர்ப்ளஸ் இருந்துச்சு சொன்னால் செலவினங்கள் போய் வர பணம் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் பண்ண முடியும். அதுதான் புத்திசாலித்தனம். அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட நிதி நிலைமை கரெக்டாக இருந்தது. அப்போ இந்தியன் கவர்மெண்ட் எவ்வளோ சர்ப்ளஸ் இருக்குது சார்? ரெவன்யூ சர்ப்ளஸ் எது? இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு, இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ சர்ப்ளஸ் இருக்கா? இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இப்போ சர்ப்ளஸ் கிடையாது. இப்போ வந்து இந்தியன் கவர்மெண்ட்டை நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது. பட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். லாஸ்ட்டு சர்ப்ளஸ் பட்ஜெட் போட்டது கருணாநிதி 1989. அதுக்கப்புறமா வந்து டோட்டல் பட்ஜெட் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டு சேர்த்து அதை விட அதிகமான வருமானம் வரும். அந்த காலத்தில் 1989 முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா அதாவது இந்த ரன்னிங் எக்ஸ்பென்சஸில் நம்மளுக்கு வந்து சர்ப்ளஸ் வரதாங்கிறதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து நான் கூட பரவாயில்ல. ஆனால் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கூட 2017, 18, 18, 19 கரெக்டாக ஞாபகம் இல்லை, ஒரே ஒரு வருஷம் ரெவன்யூ சர்ப்ளஸ் காமிச்சிருந்தாங்க. அவங்க நிர்மலா சீதாராமன் காமிச்சிருந்தாங்க.
ஸோ தட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வந்து ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால நம்ம அதை விட்டுடுவோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருவோம். இங்கே 3,25,000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறாங்க. ப்ளஸ் 1,00,000 கோடி ரூபா அவங்க வந்து இது எடுக்கிறாங்க. நவ் இது வந்து இதுதான் நிதி ஆயோக் அப்படிங்கிறது பழைய பிளானிங் கமிஷன். அங்கே போயிட்டு நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக சீஃப் மினிஸ்டர்ஸு, சீஃப் செக்ரட்டரிஸு அது மாதிரி துறை சார்ந்த நிபுணர்களெல்லாம் வந்து நிறைய கருத்துக்கள் வைப்பாங்க. நம்ம முதல்வர் அங்கே போயிட்டு கருத்து வைக்கத்தான் போகணுமே தவிர, எனக்கு வந்து இது பிஎம் ஸ்ரீ பள்ளி இதில் எனக்கு வந்து பணம் கொடுக்கல, அவங்க வந்து வெள்ளத்தடுப்பு பணம் கொடுக்கல, வெள்ள நிவாரணத்துக்கு பணம் கொடுக்கல, இங்கே ரோடு போடுறதுக்கு பணம் கொடுக்கல, மெட்ரோக்கு பணம் கொடுக்கல, அந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்லாம் சொல்லி சார் இந்த கம்ப்ளைண்ட்டை இந்த பிரச்சனை அங்கே பேசாமல் வேறு எங்கே பேசுவாங்க? அங்கே பேசக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் எங்கே பேசணும் அப்படின்னா, இங்கே இது வந்தது இல்லையா, ஃபைனான்ஸ் கமிஷன் வந்தது இல்லையா, அதாவது நிதி கமிஷன் அப்படின்னு ஒன்று வந்தது இல்லையா, அரவிந்த் பனகாரியா தலைமையில் 3 பேர் வந்தாங்க. அவங்க 3 நாள் இங்கே 5 ஸ்டார் ஹோட்டல் தங்கியிருந்தாங்க. மாநில அரசு வந்து இவரோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் 3 பேரும் போய் பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு கிளாஸாக ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த அரவிந்த் பனகாரியாங்கிற வந்து ஒரு பொருளாதார நிபுணர், ரொம்ப பெரிய பொருளாதார நிபுணர். அவரே என்ன சொன்னார், நீங்கள் ரொம்ப நல்லா ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நல்ல அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கிறீங்க, இதை நாங்கள் பரிசீலனை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து 41%ங்கிறத இவங்க 50%ஆக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை பண்ணினதா எனக்கு அப்படின்னு கேட்டேன். அங்கே தான் நீங்கள் அதை பண்ணணுமே தவிர, நிதி கமிஷன் நிதி ஆயோகில் போய்ட்டு நீங்கள் அதை நிதி NITI நிதி ஆயோகில் போய்ட்டு நீங்கள் அதை பண்ணக்கூடாது. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு முதல்வர் இன்னைக்கு போயிருக்கிறார். அதாவது நீங்கள் உங்களுடைய மோதல் போக்கு, ஆளுநருக்கு எதிராக மோதல் போக்கு, மத்திய அரசுக்கு எதிரான மோதல் போக்கு தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அவங்க மட்டும் தான் மோதல் போக்கில் வராங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் மோதல் போக்கில் வரலையா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எந்த மோதல் போக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் மோதல் போக்கு காமிக்கவே முடியாது. ஈவன் மன்மோகன் சிங் அரசு கூட மோதல் போக்கு காமிக்கலை சார். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கூட அப்போல்லாம் வந்து மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான்லாம் வந்து பிஜேபி கவர்மெண்ட் தானே, அப்போ கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அப்ரோச்சே வேறு மாதிரி இருக்கும். நீங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு அமைச்சராக இருந்தீங்கன்னு சொன்னால் கூட, நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத சில மாநில முதல்வர்களை பார்த்தா கூட ரொம்ப மரியாதையாக தான் நீங்கள் ட்ரீட். ஏன்னா அங்கே போய் உட்காந்தாச்சு சொன்னால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். இப்போ நேரில் பார்க்கும்போது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு மரியாதை கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த மக்களுக்கான இல்லை, மக்களுக்காக தான் சொல்கிறேன். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எந்த மாநிலத்தையுமே வஞ்சிக்க முடியாது. காரணம் என்ன தெரியுமோ, நிதி கமிஷன் பரிந்துரை தான் நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம நாட்டில் எல்லாரும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பரிந்துரை. அதன்படி தான் வந்து அமௌண்ட் கொடுக்கப்படும். ஏதோ ஒரு மாநிலத்திற்கு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராவாக கொடுத்தாங்கன்னு சொன்னேன்னா அது அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறதே தவிர, அது கூட நீங்கள் பாருங்கள், அவங்க வந்து ஒன்று தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் கூட்டணி அரசை மனசில் வச்சுக்கிட்டு கொடுப்பாங்கன்னு நீங்கள் சொல்லலாம். எப்படி வந்து சந்திரபாபு நாயுடுக்கு 26,000 கோடியும் 14,000 கோடியும் பீகார் முதல்வருக்கு வெள்ளத்தடுப்புக்கு 26,000 கோடியும் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது அவங்களுடைய டிஸ்கஷனில் இருக்குது. அதனால அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்காக நம்ம தமிழ்நாடை வஞ்சிக்கிறதுன்னு நம்ம சொல்ல முடியாது. டிஸ்கஷன் எடுத்துக்கலாமா, இல்லை அவங்க நம்பி தான் ஆட்சி இருக்குது அதனால அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கலான்னு எடுத்துக்கலாமா? அதான் அவங்களுடைய டிஸ்கஷன். அதாவது அந்த டிஸ்கஷனை உங்களுக்கு அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்திக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அரசியல் லாபத்துக்காக இவங்க அதானே சொல்றாங்க. அரசியல் லாபத்துக்காக ஒரு ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டியதை இன்னொரு ஸ்டேட்டுக்கு அதிகமாக கொடுக்கறது, ஒரு ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டியதை எடுத்து அள்ளி கொடுக்க மாட்டாங்க. அதான் நீங்கள் நினைக்கிற தப்பு. அதான் இவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு வர வரி வருமானத்தை எங்களுக்கு கொடுக்காம அப்படி இல்லை, இவங்களுக்கு 41% வரணும் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக 41% வரும். அதே மாதிரி ஜிஎஸ்டியில் 50% உங்களுக்கு வரணும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது முதல்ல உங்களுக்கு வந்து சேர்ந்துடுறது. அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அந்த இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தில் வந்து இவங்க வந்து சைன் பண்ணல அப்படிங்கிறதுனால இந்த ஒரு 2,270 முதல்ல 2,152 ரூபா சொன்னாங்க. இப்போ அதையே இன்க்ரீஸ் பண்ணி 2,272 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன கணக்கு அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கும் தர்மேந்திர பிரதான் வந்து ரொம்ப கிளியராக ஆன்சர் பண்ணிட்டாரு. நான் என்ன சொல்ல வரேன், இவர் வந்து இந்த சமயத்தில் அங்கே போயிருக்கிறது வந்து எல்லாருடைய புருவத்தையும் உயர்த்துகிறது. இது ரொம்ப இயற்கை. அதான் சார் நீங்கள் சொல்கிறது புருவத்தை உயர்த்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க நிதி தர மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்பாங்க, நீங்கள் ஏன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட என்ன கேட்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் வந்து உங்கள் கோரிக்கைலாம் வச்சாங்களா அப்படின்னு கேட்பாங்களே. அப்போ கோரிக்கை வைக்க தானே நிதி போயிருக்காரு. அதாவது கோரிக்கை அங்கே வைக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் பார்க் அட் த ராங் ட்ரீ.
அதாவது நீங்கள் எந்த அவங்க என்னென்ன அவென்யூலாம் இல்ல, இல்ல, ஓப்பன் இல்ல. இருக்கோ ஒரு எல்லா நிமிஷம். இடத்துலயும் ஒரு வைப்பாங்கல்ல நிமிஷம், சார்? ஒரு நிமிஷம். இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு கிரீவன்ஸ் இருக்கு சொன்னா, அந்த சம்பந்தப்பட்ட துறையில் தான் நீங்க போய் கேட்கணும். சுப்ரீம் கோர்ட் இஸ் நாட் த கரெக்ட் பிளேஸ். சுப்ரீம் கோர்ட் அவங்க சொல்றாங்கல்ல, இப்போ நீங்க ஃபைல் பண்ணிருக்கீங்க இல்லையா? பிஎம்ஸ்ரீ பள்ளிகள்ட்ட பணத்தை கொடு அப்படின்னுட்டு. ஒரு 6 மாசம் முன்னால இவங்க என்ன பண்ணாங்க, கேரளா கவர்மெண்ட்ல எங்களுக்கு வந்து அந்த பணம் ரிலீஸ் பண்ணல. அது நீங்க வாங்கி குடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்து அத டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதான் சார் இப்ப அதே மாதிரி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேஸ் போடுறாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? அந்த மாரி பாலிசியை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து வலியுறுத்த முடியறதுக்கு எங்களுக்கு வந்து அதிகாரம் இல்லன்னு சொன்னாங்கல்ல? கரெக்ட். அதே தான் இப்பவும் சொல்லுவாங்க. இப்போ எப்படி வந்து அவங்களுக்கு ஜனாதிபதிக்கு நாங்க வந்து ஆர்டர் போட முடியாது அப்படின்னு சொன்னாங்களோ, அதே இவர் சொன்னார் இல்லையா? சஞ்சய் கன்னா சொன்னார் இல்லையா? ஒரு அவர் ஓய்வு பெறுவதற்கு 1 வாரம் முன்னால அத சொன்னாரு. அதே மாதிரி இது வந்து நிர்வாகம் சம்மந்தப்பட்ட சமாச்சாரம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா தமிழ்நாடு அரசுக்கு அவங்க சொல்லுவாங்க, யூ ஜஸ்ட் டீல் வித் தி சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் அண்ட் கெட் இட் டன் அப்படிங்கிற மாரி தான் அவங்க சொல்லுவாங்களே தவிர, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து அதாவது ஸ்டேட் கவர்ன்மெண்ட்டுக்கு தெரியணும் சார். எங்க போயிட்டு எத சாதிச்சுக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். அது உங்களுக்கு தெரியல. அதாவது அது அது இவங்களுக்கு இருக்கிற இந்த பிரஷர்ல, இந்த டாஸ்மாக் பிரஷர்ல என்ன ஆயின்ருக்கு, எதை எப்படி பண்ணணுங்கிறது கூட தெரியாம போயிட்டு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தோன்றுறது. நெறைய பேர் சொல்றாங்க, இப்போ டெல்லியிலயும் நம்மளுக்கு தகவல்கள் இருக்கு. டெல்லியில் நம்மலாம் போய் டெல்லிய போய் பார்க்கல. ஆனா டெல்லியிலேருந்து வர்ற தகவல் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா இந்த விஷயத்துல டிஎம்கே வந்து பயங்கரமா ஆடி போயிருக்கு. இது வந்து இந்த இந்த புலன் விசாரணை வந்து உதயநிதி பக்கமா தான் அதிகமா டர்ன் ஆகுற மாரி இருக்குது. அதனால திருப்பியும் இவரு வந்து சமாதான கொடி எடுத்துக்கிட்டு தான் போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நைட் அங்க போயிருப்பாரு அவரு. இன்னைக்கு 23 இல்லையா? இன்னைக்கு நைட் அங்க போவாரு. நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்ட புடிச்சிட்டு போனா கூட போருமே. ஆனா இன்னைக்கே போறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அதத்தான் எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு. இவ்வளோ நாளா உங்களுக்கு வந்து மாநில உரிமை பத்தி இங்கேருந்து சொன்னீங்க. இங்கேருந்து கூப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தீங்க. 8 மற்ற முதல்வர்களை எல்லாம் கூப்பிட்டு பேசினீங்க. முதல்வர்கள் வரலன்னு சொன்னா, அந்த க கட்சி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தாங்க. தொகுதி மறுவரையறை, இந்தி திணிப்பு இந்த மாரி சமாச்சாரங்கள்ல. ஏன் இதுக்கு கூட பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அந்த 14 கேள்விகள் கேட்டு விளக்கம் கேட்டத கூட நாம எதிர்க்கணுங்கிற அளவுக்கு நீங்க போறீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு லோக்கஸ் ஸ்டாண்ட் என்ன இருக்கு அதுல? பிரசிடென்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இருக்கிற சமாச்சாரம். சார் ஏன் நீங்க உள்ள போறீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு அத்தாரிட்டி குடுத்துருக்காங்கல்ல, வைஸ் சான்சலர் நியமிக்கலாம் அப்படின்னுட்டு. அதத்தான் நேத்துக்கு உயர்நீதிமன்றம் திருப்பியும் குட்டு வச்சிருச்சு. என்ன பண்ணுச்சு? உச்சநீதிமன்றம் சொன்னதையே உயர்நீதிமன்றம் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிவிட்டான். யுஜிசி ஆக்ட காரணம் காமிச்சு. அப்படின்னா, அந்த பயம் உங்களுக்கு இருக்கு இல்லையா? அந்த பயத்தினால தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு நான் பார்க்குறேன். இது வந்து கண்டிப்பா உதயநிதி பக்கம் போறது அப்படிங்கிறதுனால, இன்னும் நெறைய பேர் வெளில வருவாங்கன்றதுனால, இத வந்து எப்படியாவது கொஞ்சம் தணிச்சு, இதனால ஆகக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்காக அவர் அங்கே போயிருக்கிறார் அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே சொல்றாங்க. அத தவிர நீங்க அங்க போயிட்டு நீங்க மாநில சுயாட்சி பற்றியோ, நிதி பங்கீடு பற்றியோ அல்லது திட்டங்களுக்கு வரவேண்டிய பைசா பத்தியோ நீங்க ஒண்ணும் பேச முடியாது. நீங்க ஏதாவது புது திட்டங்கள் இருக்கு. ஏன் சார் ஸ்டெர்லைட்ட ஓப்பன் பண்ணுங்களேன் சார். எவ்வளவு அருமையான ஃபேக்டரி சார். 1,00,000 பேருக்கு மேல அங்க வந்து இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2000 லாரியே அங்க வந்து அத சார்ந்து இருந்தது. எவ்வளவோ போக்குவரத்து தொழில்கள், மற்ற துணை தொழில்கள்லாம் இருந்தது. எல்லாமே நசுங்கி போச்சு. தேங்க்ஸ் டூ மு.க. ஸ்டாலின். அத க்ளோஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணம் மு.க. ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி மட்டும் நான் க்ளோஸ் பண்ண மாட்டேன். என்விரான்மென்டல் போர்டு மூலமா அந்த என்விரான்மென்டல் ப்ராப்ளத்த நான் சரி பண்ணேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அத ஸ்பியர் பண்ணியது மொத்தமாவே கிறிஸ்டியன் அமைப்புகள் தான். அந்த கிறிஸ்டியன்களுடைய வாக்குகள் வாங்கணும் அப்படிங்கிறதுனாலயே அவங்களுக்கு ஃபேவரபிளா இத வந்து மூடிட்டாங்க. தேசத்துக்கு மிகப்பெரிய நஷ்டம். இன்னைக்கு கூட நம்ம வந்து அந்த காப்பர வந்து அங்கேருந்து தான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு பெரிய ஃபேக்டரி அது. உங்களுக்கு உண்மையிலேயே தமிழ்நாடு மேல அக்கறை இருந்துச்சு சொன்னா, சார் எல்லா ஃபேக்டரியிலயும் கழிவு வரத்தான் செய்யும். அந்த கழிவை எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிறதுக்கு வந்து விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளை கடைபிடிக்க சொல்லி அத மானிட்டர் பண்றதுக்கு தான் அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்குது. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு உங்க கையில இருக்கும்போது, அவன் எப்படி சார் விதிமுறை மீற முடியும்? ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல இல்ல அதுக்கு முன்னால கூட டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தது இல்லையா? அப்போலேருந்து கூட அது இருக்கு இல்லையா? அப்போலாம் நடக்காத போராட்டம் இப்போ ரொம்ப ஓவரா ஆன காரணமே 2021 எலெக்ஷன்ல எப்படியும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தூண்டி அது துப்பாக்கி சூடு நடந்தது வந்து அன்ஜஸ்டிஃபயபிள் தான். அதாவது நியாயப்படுத்த முடியாதது. எடப்பாடி பழனிசாமி வந்து அத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னதும் நியாயப்படுத்த முடியாது. நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா
நான் தமிழ்நாட்டினுடைய உற்பத்தியில் ஒரு மிகப்பெரிய அங்கமாக இருந்த ஒரு தொழிற்சாலையை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ண வச்சிட்டீங்க. ஃபோர்டு கிளம்பி போயிட்டான். ஃபாக்ஸ்கான் ஹெச்இஎல் வந்து தமிழ்நாடுக்கு தான் வந்திருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு இங்கே ஒரு யூனிட் இருக்குது. இந்த யூனிட் இன்றைக்கி வந்து குஜராத்துக்கு போயிடுச்சு, உத்தரப்பிரதேஷுக்கு போயிட்டுருக்கு. அதாவது செமிகண்டக்டர் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க, செமிகண்டக்டர் யூனிட்டு. அது அங்கே போயிடுச்சு. எந்த விதமான ஒரு புதிய தொழில் திட்டம் ஒன்றுமே வரலை. நீங்கள் வந்து வெளிநாடுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் போய்ட்டு 700 கோடி ரூபா, 200 கோடி ரூபா, 300 கோடி ரூபா சில்லறையாக கொண்டு வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வேற ஜெயலலிதா 2012 ஒரு இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க சென்னையில். எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து தெரியுமா? ஆல் இண்டியாவில் அந்த ஃபிகரை ஃபஸ்ட்டு டைம் டச் பண்ணினது ஜெயலலிதா. 2,12,000 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்போ வந்தது. அதில் எல்லாமே வராது. அது 20% வந்ததுனாலே அது ரொம்ப பெரிய விஷயந்தான். 20%னா எவ்வளவு? கிட்டத்தட்ட ஒரு 40,000 கோடி ரூபா. அது வந்தாலே போதும். தட்ஸ் அ கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இவர் என்ன பண்ணுறாரு? ஸ்பெயின், போர்ச்சுகல்லாம் போயிட்டு வராரு, ஜாலியாக இன்ப சுற்றுலா சுற்றுறாரு, சிங்கப்பூர், ஜப்பான் போகிறாரு. ஏதாச்சும் வந்துச்சான்னு கேட்டால் லூலு மால் வந்துடும் அப்படின்னா, லூலு மால் போய் பாருங்கள். 3000 கோடி ரூபாய் லூலு மால், அது நீங்கள் போய் பாருங்கள், தெரியும். அப்போது அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் ராங் பாலிசிஸ் வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலுமே ஒரு மோதல் போக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நிதி கமிஷனுக்கு, நிதி ஆயோக் மீட்டிங்குக்கு நீங்கள் போனாலும் ஓகே தான், போகலைன்னாலும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வரப்போகிறதில்ல. ஆனால் அவர் சென்றது கண்டிப்பாக மத்திய அரசில் சிலரை பார்த்து இந்த டாஸ்மாக் விவகாரத்தை ஊற்றி மூடுவதற்குத்தான். அதான் சார். இப்போ அடுத்ததாக பார்க்கும்போது இப்போ வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் வந்துச்சு. அதுக்கு வந்து இப்போ வந்து நம்மளுடைய எம்பிஸ்லாம் ஃபார்ம் பண்ணி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்படின்னும்போது அவங்களாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்மளுடைய பொசிஷனை வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. நம்ம ஏன் வெளிநாட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்? இது அதாவது வெளிநாடுகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். அதாவது எல்லாமே ஜெய்சங்கர் பண்ண முடியாது, எல்லாமே வந்து ஃபாரின் செக்ரட்டரி பண்ண முடியாது. தேர் ஆர் அட்லீஸ்ட் ஒரு 60-70 நாடுகள் இதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்காமல் இருப்பாங்க. நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அவங்களுடைய மனசில் வந்து இன்னும் சில சந்தேகங்கள் இருக்கலாம். சந்தேகம் இல்லை சார். அவங்க வந்து யாரோ இந்த தாக்குதல் நடந்துச்சு, ஆப்ரேஷன் சிந்து நடந்துச்சு, யாரை வந்து அவங்க வந்து எப்போ இந்தியா ஸ்டாண்டில் அவங்க நின்று பேசினாங்க? யாருமே இந்தியா ஸ்டாண்டில் நிற்கிற அந்த அந்த தாக்குதலை மட்டும்தான் கண்டிச்சாங்களே தவிர பாகிஸ்தானை யாரும் வந்து விமர்சிக்கவே இல்லையே. இல்லை, பாகிஸ்தானை யாரும் விமர்சிக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாரும் சைலண்ட் ஆகிட்டாங்க. ஈவன் அமெரிக்கா கூட சைலண்ட் ஆகிட்டாங்க. அரசியல் இது இன்னொரு காரணம். அதான் சார், அரசியலில் சைலண்ட்னா என்னது? சைலண்ட்னா அவங்களுக்கு வந்து இன்டெரக்டாக ஆதரவு தெரிவிக்கிறாங்க. எல்லாரும் பாகிஸ்தான் தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டாம், இந்தியாவை கண்டனம் பண்ண வேண்டாம். இந்தியா வந்து இந்த அளவுக்கு அவங்க டெக்னாலஜிக்கலி 23 நிமிஷத்தில் போட்டு தள்ளிடுவாங்கங்கிறது யாருமே எதிர்பார்க்க. அதான் சார், நம்ம யூஸ் பண்ண ரஃபேலோடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் குறைஞ்சிட்டே இருக்காங்க சார். அது வந்து அவங்க வந்து ஒரு ஃபால்ஸ் கிளைம் பண்ணாங்க. அதாவது 5 விமானத்தை சுட்டு ராகுல் காந்தி கூட கேட்குறாருல, எவ்வளவு விமானங்கள் நாம் இழந்தோம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தான் அவர் ரொம்ப அழகாக சொன்னார், திஸ் இஸ் நாட் த டைம் டு கவுண்ட் அவர் லாஸஸ். எங்களுடைய விமானிகள் எல்லாம் வந்துட்டாங்கன்ட்டு அவர் சொல்றாரு. அதான் சார், சைனீஸோடைய மிசைலை வச்சு தான் ரஃபேல் அடிச்சாங்கன்னு அவங்க வந்து நிறைய பேசுறாங்க. அப்படின்னும் போது சைனீஸோட ரஃபேல் அது வந்து சார், திஸ் இஸ் ஜஸ்ட் இது உண்மை வெளியில வந்த பிறகு ரஃபேலுடைய ஸ்டாக் இறங்கிச்சோ ஏறிச்சோ நம்மளுக்கு என்ன சார் ஆகணும்? சார், நம்ம வந்து கரெக்டான மிசைலை வச்சிருக்கமான ஒரு அதெல்லாம் விடுங்க. நம்ம என்ன மேனுஃபேக்சர் பண்றோம் மேக் இன் இந்தியால? அதாவது மேக் இன் இந்தியா திட்டத்துல நாகு, அக்னி, ஆகாஷ், இது பிரம்மோஸ், அதுக்கெல்லாம் என்ன மாதிரி அதை கொண்டு போறதே ரஃபேல் தானே சார். அப்ப ரஃபேல் வந்து கரெக்டா இருக்கணும்ல. அதை கொண்டு போறது ரஃபேல் மட்டும் இல்லை சார். என்ன சார் நீங்க பேசுறீங்க? ரஃபேல் ஒன்று தானா நம்ம கிட்ட போர் விமானம்? அப்போ சார், ரஃபேல் வரும்போது என்னென்ன பேசணும்? ரஃபேல் இஸ் ஒன் ஆஃப் தெம். ரஃபேல் இஸ், பாருங்க, இது வந்து எங்க வேணாலும் மவுண்ட் பண்ணலாம். அதான் சார், அக்னி மிசைல் கூட எங்க வேணாலும் மவுண்ட் பண்ணலாம். சார், நீங்க சொல்ற கரெக்ட் தான் சார். இப்போ வந்து ரஃபேல் வரும்போது நம்ம என்ன சொன்னோம்? இவ்வளவு வந்து அட்வான்ஸ்டான மிஷின் சொல்றோம். இதை வந்து ஒரு சைனீஸ் கம்பெனி அடிச்சிருச்சு, ஒரு சைனீஸ் மிசைல் அடிச்சிருச்சுன்னு ஒரு பேச்சு இருக்குன்னு வச்சுங்களா? ரஃபேல் வந்து கரெக்டான ஒரு மிசைலா இல்ல ஏர்கிராஃப்டா? இல்ல, அப்படி நம்ம சொல்ல முடியாது. ரஃபேல் சார், இப்போ நம்ம இந்தியாவில் ரேடாரில் பார்த்த உடனே அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு மிசைல் போட்டு தாக்கிச்சு சொன்னா அது ரஃபேலுடைய மிஸ்டேக்கா? அப்படி கிடையாது. அந்த டைமிங் அவ்வளோதான். இதெல்லாம் வந்து சாதாரணமாக நடக்கக்கூடியதான். நீங்கள் ரஃபேல் மாதிரி நீங்கள் பேசாதீங்க. யூ கம் டு திஸ் பாயிண்ட். ஏன் நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு போய்
நம்மளுடைய நிலைப்பாட்டை எடுத்து உரைக்கணும் அப்படிங்கிறது. திஸ் இஸ் ஒன்லி டிப்ளமேட்டிக் மூவ். அதான் சார், இந்த இடத்துல டிப்ளமேட்டிக்கா வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து எந்த பொசிஷன்ல இருக்காங்கன்னு முக்கியமான கொஸ்டின் இருக்கு. ஏன்னா, இப்போ வந்து மும்பை அட்டாக் நடந்தபோது அஜ்மல் கசாப்க்கு வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம். இவர் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணோம். அப்ப எல்லா கம்யூனிட்டி என்ன இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் கண்டம் பண்ணாங்களா பாகிஸ்தான? அந்த மாதிரி இப்ப எதுவுமே நடக்கவே இல்லையே. யார நம்ம கைது பண்ணி யாருக்கு வந்து சொல்லியிருக்கோம்? மோடி பக்து அதுங்கெல்லாம் வந்து ஆஹா நம்ம விஸ்வகுருன்னு சொன்னது காரணம் வந்து மோடி என்ன சொன்னாரா? இல்லை. மோடி வந்து சொன்னார் நம்ம உலக நாடுகளில் நம்ம எல்லோரும் மதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான். விஸ்வகுருன்னு அவர் என்றைக்குமே வந்து தம்பட்டம் அடிச்சுக்கல. ஆனால் சுற்றி இருக்கிற விஸ்வகுருன்னா என்ன? உலக நாடுகளுக்கு நம்ம வந்து வழிகாட்டுதல் பண்ணுறோம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உக்ரைன் வார் நடக்கிறது. ஆரம்பத்தில் 20 நாள் கூட ஆகலை. 2 நாள் போர் நிறுத்தத்தை பண்ணினாரு. யார் பண்ணாரு? மோடி பண்ணாரு. அதான் சார், நம்ம ஆளுங்கள்லாம் கூட்டிட்டு வந்தாரு. அதான் சார், ரஷ்யா யுக்ரைன்ல நடக்கிற போரை தடுக்க முடியுது. இங்க இந்தியா பாகிஸ்தான் நடக்கிற போரை தடுக்கிறதுக்கு ட்ரம்ப் வரதா இருக்கு. ட்ரம்ப் எங்க வந்தாரு? ட்ரம்ப் ஏன் வந்தார் தெரியுமா? இவங்க வந்து அந்த இடத்துல அந்த சகாய் ஹில்ஸு கிரணா ஹில்ஸில் மேட்டர் இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அவங்களோட ஆயுதம் இருக்கு. சீனாக்காரங்களோட ஆயுதத்தையும் அங்கே வச்சிருக்கிறாங்க. அதான் சார், இப்போ வந்து ரஷ்யா யுக்ரைன் வாரவே தடுக்க முடியல. பாகிஸ்தான் வாருக்கு வந்து ட்ரம்ப் வந்து தடுக்கிறாரு. ட்ரம்ப் எப்படி தடுக்கிறாரு? ட்ரம்ப் தடுத்து பண்ணல. அது நான் தான் மீடியேட் பண்ணேன்னு சொன்னாரு. இல்லைங்க, ஒரு நிமிஷம். நம்ம கேட்டுட்டு ட்ரம்ப் தடுத்தாரா? இல்லையே. நம்ம கேட்டோமா நீங்கள் வந்து தடுங்கன்னு கேட்டோமா? ஒரு நிமிஷம் நீங்கள் திருச்சி பேசக்கூடாது. ட்ரம்ப் ஏன் அதை அறிவிச்சார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு பயமாக போச்சு இந்த அணு ஆயுதத்தை இவங்க பயன்படுத்திடுவாங்களோ அப்படின்ட்டு. அப்போ நம்ம போயிட்டு அந்த 7-8 இது இருக்குது இல்லையா, அது என்ன விமான தளங்கள், அந்த ரன்வே எல்லாம் அடித்த பிறகு என்ன ஆயிடுச்சு, அந்த ரன்வே உடஞ்சி அதுலேருந்து வர டெப்ரி இருக்கு இல்லையா, அந்த டெப்ரி 4 பக்கம் பறந்து இருக்கிற ஏர்கிராஃப்ட் எல்லாம் டேமேஜ் பண்ணிடுச்சு. அங்கே நின்று இருக்கிற அவாக்ஸ் கூட டேமேஜ் பண்ணிடுச்சு. எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ரன்வே யூஸ் பண்ண முடியாது, அந்த விமானங்களையும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ தான் இவங்க வந்து புரியுது இவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு மேசிவ் இம்பேக்ட் ஆகிட்டு இருக்க, இதுக்கு மேலே நம்மளால் தாங்க முடியாது. அப்படிங்கிறதுனால தான் உடனே அவங்க வந்து சீனாட்ட கேட்குறாங்க, அமெரிக்காட்ட கேட்குறாங்க. அமெரிக்காக்காரன் அதை சொல்கிறான். உடனே சீனாக்காரன் வந்து கேட்குறான், நீ என்னத்துக்கு அமெரிக்காவுக்கு பின்னால் போனால் என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, நான் உனக்கு சப்ளை பண்ணுறப்பேனே அப்படின்னு அவன் கேட்குறான். அதான் சார். ஸோ 2 பேருக்கு நடுவில் கடந்து பாகிஸ்தான் வந்து மூழ்கிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த 2 நாடை விட்டுடுவோம். பாக்கி நாடுகளுக்கு, உலக நாடுகளினுடைய நல்லெண்ணத்தை பெறுவதற்காகவும் நன்மதிப்பை பெறுவதற்காகவும் நம்முடைய நியாயத்தை, நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை விளக்கிறதுக்காகவும் நம்ம வந்து போகிறது தப்பா? சார் தப்பு இல்லை சார். இப்போ வந்து ட்ரம்ப் என்ன சொல்றாரு, இப்போ வந்து 2 பேரும் நீங்கள் வந்து சின்ன பசங்க சண்டை போடாதீங்க அப்படின்னா, 2 பசங்க மாதிரி சண்டை போடாதீங்கன்னு அவர் சொல்லலை. அவருக்கும் நல்லா தெரியும். இருங்க, சின்ன பசங்க மாதிரி எல்லாம் சண்டை போடலை. நம்ம இன்னைக்கு இந்த 23 நான் சொல்றது அவருடைய வேர்டு சொல்றேன். அவர் வந்து நான் இந்தியா இந்த சண்டையில் 2 பேரையும் ஈக்குவல் வச்சு தானே பார்க்குறாரு. அவர் ஈக்குவலாக பார்க்கல சார். அவருக்கு நம்ம ஒரே ஒரு நிமிஷம், அவர் எந்த ஆங்கிளில் ஈக்குவலாக பார்க்குறாரு தெரியுமா? நம்மகிட்டையும் அணு ஆயுதம் இருக்குது, அவங்ககிட்டையும் அணு ஆயுதம் இருக்குது. அது 2 தான். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற அணு ஆயுதம் வந்து நாம் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி நம்ம வச்சுட்டுருக்கோம். என்பிடியில் நம்ம சைன் பண்ணலை, நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டியில் நம்ம சைன் பண்ணலை. அதே மாதிரி IAEA, அதாவது இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியினுடைய இன்ஸ்பெக்ஷனை நம்ம வந்து வாங்கிக்கலை, நம்ம உட்படுத்தலை. ஏன்னா எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு இது எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் இன்னைக்கு அவங்க எதிர்பாராத அளவுக்கு அங்கே போய்ட்டு டேமேஜ். சார் இன்னுமே அந்த அணு ஆயுதம் நாங்கள் வந்து அணுசக்தி, நாங்கள் அணுகுண்டு போட்டுருவோம், இஸ்லாமிக் பாம்பை வந்து இந்துக்கள் தலையில் போட்டு அடிச்சிருவோம் அப்படின்னு அந்த மிரட்டெல்லாம் இனிமேல் நடக்கவே இல்லை. அதே சார், இந்தியாவுக்கு வந்து பாம்பு போட்டாங்கன்னா இந்துக்கள் மட்டும் சாவாங்களா? எது இந்தியாவில் வந்து பாம்பு போட்டாங்கன்னா இந்துக்கள் மட்டும் தான் சாவாங்களா? இல்லை அப்படி இல்லை. அவங்க வந்து சார் என்ன சார் நீங்கள் ரொம்ப ரொம்ப பிளைனாக நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. சில விஷயங்கள்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அதாவது சரி, ஒரு நிமிஷம். இந்தியாவில் முஸ்லீம்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த நாடை விட அதிகமான முஸ்லீம்கள் இங்கே இருக்கிறாங்க. நல்லபடியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதத்துலையும் பாரபட்சம் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க இன்றைக்கும் அசீம் முனியர் என்ன சொன்னார், பாரதம் அப்படின்னு ஹிந்துஸ்தான் சொன்னாலே ஹிந்து நாடு தான், அங்கே வந்து இந்துக்கள் தான் இருக்கிறாங்க, அவங்கள தான் கொல்லணும், அவங்களுடைய வழிபாடு முறை வேறேன்னு ஏன் சொல்லணும்? அந்த ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கிறதுனால நான் அதை சொல்கிறேன், அவ்வளோதான். அந்த மாதிரி உணர்ந்து இங்கே போட்டுடுவோம் அப்படின்னு அவங்க நினச்சி இந்த இஸ்லாமிக் பாம் இந்த மாதிரி மிரட்டெல்லாம் இனிமேல் நடக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த விஷயத்தில் அமெரிக்காவுக்கும் சில நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அந்த மொத்த அமைப்பையும் கட்டி கொடுத்ததே அமெரிக்கா தான்.
ஓகே, அவருக்கு தான் நம்ம அதனால அவனுக்கு வந்து எரிச்சல். ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் அமெரிக்காக்காரன் நமக்கு மேலே ரொம்ப கோபமாக இருக்கணும். ஆனால் வந்து ட்ரம்ப் வந்து கோபத்தை வெளிக்காட்ட முடியாமல் உள்ளுக்குள்ளே எச்சில் முழுங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறார். அதான் சார் இவ்வளோ தப்பு பண்றாரு மோடி ட்ரம்ப். அவருக்கு வந்து நம்ம ஹவுடி மோடி அப்படின்னு மீட் நடத்துறோம். அவர் வந்து மிகப்பெரிய ஏங்க, லீடர்னு நம்ம ஒரு தான் நிமிஷங்க. ப்ரொமோட் பண்றோம். ஏங்க நீங்கள் துருக்கியும் அமெரிக்காவையும் சேர்த்து பேசக்கூடாது. துருக்கிக்கு எகென்ஸ்டாக நம்ம என்ன பண்ணிட்டோம், மேக் மை ட்ரிப்புக்காரன் மாதிரி நிறைய ஒரு ஐபிபோக்காரங்கள்லாம், இபேக்கோக்காரங்கள்லாம் இபேக்கோ இல்லை, அது என்னது, இக்ஸிகோக்காரங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டாக வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இது இவங்களாவே முன் வந்தது. அதே மாதிரி பாம்பேயில் இருக்கிற அந்த ஆப்பிள் இம்போர்ட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிட்டாங்க. அமெரிக்காவும் துருக்கியும் ஒன்றா, அமெரிக்காவும் மாலத்தீவும் ஒன்றா? அமெரிக்காவுக்கு நம்ம வந்து எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோங்கிறது நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி வரைக்கும் அமெரிக்கா இம்போர்ட்டை விட எக்ஸ்போர்ட் தான் அதிகமாக இருக்குது. அந்த மார்க்கெட்டு நம்மளுக்கு வேணும். அதனால அமெரிக்காவை எல்லாமே வந்து நம்மளுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான். வெளியுறவுத்துறை அப்படிங்கிறதே நம்மளுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், சுயநலம், நாட்டின் நலன் அப்படிங்கிற பேரில் நம்ம சுயநலம் தான் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். அதனால் அமெரிக்கா வந்து ஹவுடி மோடி பண்ணார். அதுக்கப்புறமா ஜோ பைடன் வந்தபோது கமலா ஹாரிஸ் வந்தாங்க. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். இது வந்து ஒரு சாதாரணமான இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். சார் இப்போ இந்தியாவோட பாப்புலேஷனை பற்றி பேசுறீங்க. அதிகமான இப்போ பாகிஸ்தானை விட அதிகமான முஸ்லீம்ஸ் இந்தியாவில் தான் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அப்படின்னும் போது இப்போ பார்லிமெண்ட்ரி இப்போ வந்து இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே, இதில் நிறைய எம்பிஸ் இருக்காங்க. பிஜேபி சார்பாக ஏன் எந்த ஒரு முஸ்லீம் எம்பி இல்லை? அதை நம்ம அவங்கள தான் கேட்கணும். யாரை சார் கேட்கணும்? கவர்மெண்ட்டை தான் கேட்கணும். தேவையில்லை. ஆக்சுவலி தேவையில்லை சார். நம்ம ஒரே ஒரு முஸ்லீம் எம்பியே கிடையாது. ஒரே பிஜேபிக்கு முஸ்லீம் எம்பி கிடையாது. இல்லை இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2-3 பேர் இருக்காங்க. இல்லை சார். இல்லை யூபியில், மகாராஷ்டிராவில் ஐ திங்க் 2-3 எம்பிஸ் இருக்கிறாங்க. எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. கூட்டணி கட்சி கூட்டணி கட்சியில் இருக்கிற அதுக்கு மேலே அந்த கட்சியோட எம்பி. அது பரவாயில்ல. நான் பிஜேபிக்கு ஏன் முஸ்லீம் எம்பி? நான் அதுக்கு மேலே போகிறேன். பிஜேபிக்கு ஏன் முஸ்லீம் எம்பி இல்லைங்கிறதெல்லாம் வேண்டாம். அதுக்கு மேலே போகிறேன். இந்த கான்செப்ட் நீங்கள் கரெக்டாக கிளியர் பண்ணீங்க. கான்செப்ட்னு சொன்னால் என்ன, அதாவது சரியான புரிதல். என்ன புரிதல் அப்படின்னா, ஒரு 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 தொகுதியில் வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு ஹிந்து நின்று ஜெயிச்சுடுறான், ஒரு ஹிந்து நின்று ஜெயிக்கிறான் அப்படின்னு சொன்னால், இட் இஸ் நாட் நெசசரி தட் கான்ஸ்டிட்யூன்சி ஷுட் பி ரெப்ரசன்டட் ஒன்லி பை அன் இஸ்லாமிக் பர்சன். நாட் நெசசரிலி. ஹிந்துவாக இருந்தாலும் சரி, பார்சியாக இருந்தாலும் சரி, அல்லது சிக்காக இருந்தாலும் சரி, அவன் வந்து எல்லா மக்களுக்குமான ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தன்னுடைய வேலையை நன்னா பண்ணான் அப்படின்னு சொன்னால் இதில் என்ன தப்பு இருக்குது? அதுதான் கான்செப்ட். ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, கூட்டணி அப்படின்னு வந்துச்சு சொன்னால் வீக்கான இடத்துல நின்று உங்களை ஜெயிக்க வைக்கணும். அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. முஸ்லீம் மெஜாரிட்டி, ஏன் ஹிந்து மெஜாரிட்டி இதிலலாம் வந்து ஒரு முஸ்லீம் வந்து மேலே வரலையா? ஃபார் எக்ஸாம்பிள் மான்குர்து அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது மும்பையில். இன்னொரு 2-3 இடங்கள் இருக்குது, மறந்து போயிடுது. அங்கே எல்லாமே வந்து ஹிந்துக்கள் அதிகமாக. யூபியில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அது மாதிரி அதாவது முஸ்லீம் மெஜாரிட்டி இருக்கிற 52% முஸ்லீம் இருக்கிற ஒரு இடத்துல கூட ஒரு ஹிந்து மேலே வந்துடுவார். அதே மாதிரி 75% இருக்கிற ஹிந்து இருக்கிற இடத்துல ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் வருவார். இதெல்லாம் வந்து நம்ம வந்து அதை மத அடிப்படையில் நம்ம பார்க்கணும். நீங்கள் வந்து ராகுல் காந்தி மாதிரி எவ்வளவு எண்ணிக்கை இருக்கிறதோ அதற்கேற்றாற்போ இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னா அதுக்கேற்றாற்போ வேலை. அந்த இடத்துல நான் என்னோட ரெப்ரசன்டேஷன் எவ்வளோன்னு கேட்கறது தப்பு இல்லையா சார்? ரெப்ரசன்டேஷன் எவ்வளோ இருக்குன்னு கேட்கறது தப்பு கிடையாது சார். ஆனால் அதே கான்செப்டை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னோன்னா இந்த நம்ம நாட்டில் எந்த வேலையும் பண்ண முடியாமல் போயிடும். எந்த ஒரு பொசிஷனுக்கும் யாரையும் நியமிக்க முடியாமல் போயிடும். திறமை அடிபட்டு போயிடும் எல்லாமே. அதாவது 1,08,000 ஜாதிகள் இருக்குது அப்படின்னா 1,51,000 ஜாதிகள் இருக்குன்றாங்க. இப்போது 500 போஸ்ட் வந்திருக்கு. எந்தெந்த ஜாதிகளை நீங்கள் போடுவீங்க? பைத்தியம் முடிச்சு போயிடும். திஸ் இஸ் நாட் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது நீங்கள் ஒரு நாடு அப்படிங்கும்போது ஜாதி மதம் இல்லாத ஒரு சமுதாயத்தை தான் நாம் பார்க்கணும். அட்லீஸ்ட் நாட்டினுடைய நிர்வாகத்திலேயாவது நீங்கள் ஜாதி மதம் பார்க்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். சார் உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.